Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஃபார்ம் வந்து எப்படி fill up பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்ம் ஸ்டார்டிங்ல வந்து for office use இருக்குறத வந்து நீங்க எதுவும் fill பண்ண வேணாம். for applicants ன்னு இருக்குறதுல we request you to open SSA என்ற வேர்ட் வந்து எழுதிக்கோங்க. SSA ன்றது sukanya samriddhi accounts. அதை எழுதிட்டு கீழே வந்து full name of the applicant அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து உங்களுடைய குழந்தை பேர் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. பெண் குழந்தைன்றதுனால நான் வந்து மிஸ்ன்னு எழுதி ஃபர்ஸ்ட் நேம் எழுதியிருக்கேன் இனிஷியலோட, அப்புறம் லாஸ்ட் நேம் இருந்தால் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் நேம் ஆஃப் யார் வந்து குழந்தைக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அவங்க பேர் வந்து எழுதிக்கோங்க. ஃபாதராக இருந்தால் ஃபாதர் பேர் எழுதிக்கோங்க, மதராக இருந்தால் மதர் பேர் எழுதிக்கோங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க. அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு டோர் நம்பர் எழுதிக்கோங்க, ஸ்ட்ரீட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் தாலுக்கான்றது எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிட்டி, டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, பின்கோடு, அதுக்கப்புறம் பேரண்ட்டோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. பக்கத்துலேயே வந்து ஃபாதரோடைய பேன் நம்பர் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஃபாதரை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சேர்த்துருக்கனால ஃபாதரோடைய பேன் நம்பர் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிங்கிள்ன்றது டிக் பண்ணிக்கோங்க. குழந்தை வந்து மேஜர் ஆனதுக்கப்புறம் குழந்தை தான் வந்து இந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணணும், அதனால் சிங்கிள்னே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபாக வந்து பேன் கார்டு கம்பல்சரியாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டும் கொடுக்கணும். அப்ளிகண்ட்டோடைய ஃபாதரோடைய பேன் கார்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க. ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபுமா. ஐடி ப்ரூஃபில் வந்து டாக்குமெண்ட் நம்பர் வந்து பேன் நம்பர் கொடுத்துருங்க, ஆதார் நம்பர் கீழே கொடுத்துருங்க டாக்குமெண்ட் நம்பர் இருக்கிற இடத்துல. இதில் 1ன்ற இடத்துல தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மாதம் எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்ட போகிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேர்ட்ஸில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த நாமினி. நாமினியில் வந்து அப்பா பேர் எழுதிடுங்க, எந்த ஊருன்றது எழுதிடுங்க. ஷேர் ஆஃப் நாமினேஷன் வந்து ஃபாதர்னு எழுதிடுங்க. இதுதான் வந்து 2021 நான் சொன்ன பெரிய அப்டேட். Signature of the witness in case of depositor wish to make nomination, name and address of witness. இந்த ஃபார்ம் காலம் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இது ஃபில் பண்ண சொல்லலை. லாஸ்ட்டாக ஒரு 3 years 4 years முன்னாலாம் ஃபில் பண்ண சொல்ல, இப்போ கரண்ட்டாக வந்து ஃபில் பண்ண சொல்லி கேட்குறாங்க. உங்கள் ஏரியா போஸ்ட்மேன் கிட்ட வந்து நீங்கள் என்ன ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே கீழே விட்னஸ் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி எனக்கு இவங்கள வந்து தெரியும், இவங்க ஏரியாவில் தான் நான் வந்து போஸ்ட் மாஸ்டராக இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க வந்து உங்களுக்காக வந்து விட்னஸ் சைன் வந்து போட்டு கொடுப்பாங்க. இந்த விட்னஸ் சைன் இல்லைன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஃபார்ம். அதனால் இது ரொம்ப முக்கியமானது. போஸ்ட்மேன் கிட்ட லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஃபார்ம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கறதுக்கு முன்னாடி சைன் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் வந்து ஆதார் நம்பர் வந்து குழந்தையோட ஆதார் நம்பர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் என்று வர இடத்துல வந்து என்றைக்கு வந்து நீ ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறீங்களோ அன்றைக்கி தேதி போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து எந்த இடமோ அந்த இடம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கையெழுத்து போட்டுருங்க. அப்பாவோட கையெழுத்து போட்டுட்டு கீழே இந்த இடத்துல வந்து அப்பாவோடைய ஃபோட்டோ கண்டிப்பாக ஒட்டணும். பக்கத்துலேயே வந்து குழந்தை ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். இந்த 2 இடத்துலையும் வந்து ஃபோட்டோ கம்பல்சரியாக ஒட்டணும். லாஸ்ட்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜில் 2 ஸ்பெசிமன் சிக்னேச்சர் கேட்டிருக்கேன். அந்த 1 2 கேட்டிருக்க 2 இடத்துலையும் வந்து அப்பா கையெழுத்து போட்டிருக்கணும். ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப்ன்ற இடத்துல வந்து அப்பா ஃபோட்டோ பக்கத்துலேயே வந்து குழந்தை ஃபோட்டோவும் ஒட்டிடுங்க. லாஸ்ட்டாக வந்து திரும்பவும் வந்து குழந்தை பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாம் எழுதிடுங்க. அது கீழே வந்து அப்பாவோடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் பேன் நம்பர், ஆதார் நம்பர் எழுதிட்டு அப்பாவோட கையெழுத்து போட்டுடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபார்ம் கூட வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸு,
குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் குழந்தையோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 1000 ருபீஸ் எடுத்துகிட்டு போய் அப்போவே டெபாசிட் பண்ணிவிடுங்க. 2 நாள் கழித்து பாஸ்புக் வாங்க சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.